திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காவலாளி இல்லாததால் மாணவர்களை காவலாளியாக பயன்படுத்தியதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தமிழன், அந்த பள்ளியில் எவ்வளவு நாள் காவலாளி இல்லாமல் செயல்படுகிறது? இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தற்போது பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஒன்றில் மாணவர் ஒருவரை பள்ளி கேட் திறக்க பயன்படுத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், இது எந்த பகுதி என்று பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட மெய்யூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வாட்ச்மேன் இல்லாததால் மாணவர்களை வாட்ச்மேனாக மாற்றிய பள்ளி நிர்வாகம் பள்ளியின் கேட்டை திறப்பதற்கும் ஒவ்வொரு பீரியட் முடிந்தவுடன் பெல் அடிப்பதற்கும் மாணவர்களை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே போன்று பல பள்ளிகளும் காவலர்கள் வாட்ச்மேன் இல்லாததால் செயல்பட்டு வருகிறது. இத்தகையில் தகவல் மாவட்ட அதிகாரிகளுக்கு தெரிந்தும் தெரியாத போல இருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கலாம், பெற்றோருடைய கோரிக்கை எது என்று பார்த்தால், பள்ளி மாணவர்கள் கேட் திறக்கிறதுக்கு போகிறார்களா அல்லது படிக்க போகிறார்களா என்ற ஒரு குற்றச்சாட்டான எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக பள்ளிகளில் பெல் அடிப்பது, அதே போல பார்க்கலாம் இந்த கேட்டு திறப்பது போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். படிப்பில் சரியான கவனம் செலுத்தப்படாமல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இது அதே போல பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில பள்ளிகளில் இரவு காவலர் இல்லாமல் இருப்பதாகவும் அப்பள்ளி சமூக விரோதியின் கூடாரமாக மாற்றி வருகிறது. கிருஷ்ணவேணி, திருவள்ளூர் மெய்யூரில் ஒரு பள்ளியில் காவலாளி இல்லாமல் செயல்பட்டு வருவதால் பள்ளி மாணவர்களை காவலாளி வெளியே செய்து வருவதால் அங்கு கண்டனம் எழுந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.